ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஜான் மேஸ்ஃபீல்ட் எழுதின லாஃப் அண்ட் பி மெரி அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஜான் எட்வர்ட் மேஸ்ஃபீல்ட் இவங்க வந்து 1 ஜூன் 1878 12 மே 1967 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் போயட், ரைட்டர், அப்புறம் போயட் லாரியட்டும் கூட. இவரோட ஃபேமஸ் நாவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா த மிட் நைட் ஃபோக், அப்புறம் த பாக்ஸ் ஆஃப் டெலைட்ஸ், அது மாதிரி போய்ட்ரி கலெக்ஷனும் இவர் எழுதியிருக்காருங்க. இவரோட ஃபேமஸ் போயம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா த எவர்லாஸ்டிங் மர்சி, அப்புறம் சீ ஃபீவர், இதெல்லாம் இவருடைய ஃபேமஸ் போயம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க இந்த லாஃப் அண்ட் பி மெரி அப்படிங்கிற போயத்தை பற்றி பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போயம். இதை டைட்டில் பார்த்தாலே நமக்கு தெரிய வருது என்னோடய அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறது தான். லாஃப் அண்ட் பி மெரி அப்படின்னா சந்தோஷமாக இருங்கப்பா. வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷத்துக்காகத்தான். நீ பிறந்துட்ட இல்லையா, இந்த உலகத்தில் பிறந்தாச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸே நினச்சி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறத விட சிரித்து ஹாப்பியாக இருக்க பாருங்கள். ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் அங்கே வாழ போகிற உலகத்தில் வந்து கொஞ்சம் சியர்ஃபுல்லாக இருங்க. இல்லை வாழ்கிற வாழ்க்கை கொஞ்சம் அப்படின்னா கூட அந்த கொஞ்சம் வாழ்க்கையை கூட என்ஜாய் பண்ணி வாழ பாருங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு சூப்பராக சொல்லியிருப்பாருங்க. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டெம்பரரி கெஸ்ட் மாதிரி தான். இது வந்து உலகம் அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் இன், அதான் ஸ்டே பண்ணுற ஒரு ஹோட்டல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெசார்ட் மாதிரின்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் இதில் நம்ம வந்து போகிறவங்க நம்ம யாரும் பர்மனெண்ட்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி. மோரோவர் அதுவும் டெம்பரரி கெஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. இப்போது கெஸ்ட் அப்படின்னாலே அந்த வேர்டு வந்து எதை மீன் பண்ணும்? வந்து போகிறவங்க, தங்கி என்ஜாய் பண்ணுறவங்கள மீன் பண்ணும். அவங்களும் போயிடுவாங்க இல்லையா. பட் இவர் அழகாக யூஸ் பண்ணுறாரு பாருங்க, டெம்பரவரி கெஸ்ட். அது இந்த பியூட்டிஃபுல் இன்ங்கிறது இந்த வேர்ல்டு. ஸோ இது வந்து ஒரு மெட்டஃபாரிக்கல் போயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ தூரம் சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பார் ஜான் மேஸ்ஃபீல்டு. இதை ரீட் பண்ணும்போதே நமக்கு புரிய வருங்க. ஒரு 4 ஸ்டான்ஸா போயம் தான். ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக 4 லைன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டான்ஸாக 4 லைன்ஸ் இருக்கும். செகண்ட் ஸ்டான்ஸாக மட்டும் 5 லைன்ஸ் கொண்டு இருக்கும். லாஃப் அண்ட் பி மெரி அப்படிங்கிற லைன் வந்து எல்லா ஸ்டான்ஸாலையும் வந்திருக்குங்க. ஒன்று லாஃப் 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 அப்படிங்கிற வேர்டு தான். வாழ்க்கைங்கிறதுல வந்து அந்த சந்தோஷத்தை தொலைச்சிட்டு என்னதான்ப்பா வாழ போகிறீங்க அப்படிங்கிறதான் அவருடைய கான்செப்டே. என்ன தான் அட்வர்சிட்டி, நிறைய ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் ரெசிலியன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். திரும்ப பவுன்ஸ் பேக் பண்ணி வர பாருங்கள், அது ஒன்று சொல்ல நினைக்கிறாரு. அண்ட் ஜாய், மெயினாக அதுதான். ஒரு திருப்திகரமான வாழ்க்கை நீங்கள் வாழணும் அப்படின்னா இந்த பியூட்டிஃபுல் வேர்ல்டில் அந்த நிம்மதி உங்களுக்கு தேவை. அப்போ எதுனா நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் வந்து, அதான் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணால் கூட அப்படின்னு சொல்கிறார் இல்லையா ஜான் மேஸ்ஃபீல்டு. அவர் எதை மீன் பண்ணி சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த போஸ்ட் வேர்ல்ட் வார் 1 டைமில் தான் இந்த போயத்தை எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸையும் நிறைய ஹோப்லெஸ்ஸான மொமெண்ட்ஸையும் கொடுத்துருந்தாலும் ஹோப்ஃபுல்லாக இருக்கிறது நம்மளுடைய லைஃபை அப்படின்னு சொல்லிட்டு லாஃப் அண்ட் பி மெரி இந்த போயம் மூலிமா ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காகவும், மெயினாக செலிப்ரேஷன் தேவைப்பா. ஹாப்பியாக இருக்க பாருங்கள். ரொம்ப சோபராக ரொம்ப சேடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த போயத்தோடைய கான்செப்டை. சரி வாங்க இந்த போயத்தை ஸ்டான்ஸா வைஸ் நம்ம பார்த்துடலாம். ஓவரால் ஐடியாலஜி இது தாங்க. லாஃப் அண்ட் பி மெரி அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பினஸ் தேவை. ஹாப்பினஸ் மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. இது வந்து அவருடைய போய்ட்ரி கலெக்ஷன் தானே பேலட் அப்படிங்கிறதுல 1903 பப்ளிஷ் ஆகிருக்கு. அதாவது கூடி உட்காந்து அழுது புலம்புறதை விட இந்த வாழ்க்கை வாழ்கிறது கொஞ்சம் நாட்கள் தான், கொஞ்சம் வருடங்கள் தான் அப்படிங்கிறத உணர்ந்து ஹாப்பியாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஒரு இன் அப்படின்னா ஒரு ஹோட்டல் ரெசார்ட், அதில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் இல்லையா. அப்போ அதை லைஃப்பை வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக கொண்டு போங்க. இந்த எவ்ரி மொமெண்ட் இந்த லைஃப் அப்படிங்கிறது காட் கிரேஸால் தான் நடக்குது. கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல் இங்கே அணுவும் அசையலைங்கிற கான்செப்டை தான். ஸோ இதை வந்து ஒவ்வொருத்தரும் உணர்ந்து ஒவ்வொருத்தரை ரெஸ்பெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி அப்படின்னா இந்த லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இவருடைய கான்செப்டை. மொத்தம் 16 லைன்ஸ் கொண்ட ஒரு ஸ்டான்ஸா லைன்ஸ் தாங்க இந்த போயத்தில் இருக்குது. 4 குவாட்ரைனாக பிரிக்கப்பட்டிருக்கு. செகண்ட் குவாட்ரைனுமே செகண்ட் ஸ்டான்ஸுமே 4 குவாட்ரைனாக இருந்தாலும் ஒரு லைன் நெக்ஸ்ட் லைனில் ஃபாலோ ஆகிருக்கும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் தான் ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும். இந்த பாயிண்ட் ஃபஸ்ட் ஸ்டான்ஸால் எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, நம்ம மேஸ்ஃபீல்டு வந்து ரீடர்ஸை வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. நல்லா சிரிங்கப்பா, ஹாப்பியாக இருங்க, லாஃப், சிரிங்க முடிஞ்ச அளவுக்கு. எப்படி வந்து ஒரு சாங் பாடி உங்களுக்கு ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் வருதோ அது மாதிரி தான் இந்த வேர்ல்டுலேயுமே நீங்கள் வேர்ல்டை விட பெட்டர் பிளேஸ் எதுவும் கிடையாது. வேர்ல்டு தான் பெட்டர் பிளேஸ். இங்கேயும் நீங்கள் ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இப்போது இந்த போயம் லாஃப் அண்ட் பி மெரியை வந்து
ஒரு தமிழ் சாங்கோட ரிலேட் பண்ண முடியும். அது என்ன பாட்டுங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன படங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டில் வந்து டெய்லி வந்து உனக்கு நிறைய ஹாப்பினஸ் வருது. அதாவது நீ நினச்ச அப்படின்னா உன்னால் இந்த வேர்ல்டை வந்து ரசிக்க முடியும். தட்ஸ் ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி நீ அழுதுகிட்டே இருக்க பார்த்தியா, அதெல்லாம் இங்கே வந்து பெர்மனன்ட் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னாலே நீ தான் கெத்து அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. அதாவது நீயே உன் கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இருட்டாக இருக்குது அப்படிலாம் நீ ஃபீல் பண்ண அப்படின்னா ஒன்றுத்துக்கும் உதவாகாது. அது மாதிரி இந்த வேர்ல்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பெரிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீயே ஒரு வட்டம் மாதிரி போட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னா வேலைக்கு ஆகுதுப்பா. இப்போ நீ தான் ஹாப்பியாக இருக்கணும். நீ அப்படி நினச்சிட்ட அப்படின்னாலே இந்த உலகமே ஒன்றால் தான், சரி தானே? அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு உண்டு. ஒரு ஃபேமஸ் இப்போது ரஜினிகாந்த் சாங்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்செப்ட் தான் லாஃப் அண்ட் பி மெரி மாதிரி. லைஃபுங்கிறது கொஞ்சம் ஷார்ட் தான். ஸோ ஹாப்பியாக இருங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஒரு த்ரெட்டு மாதிரி தான்ப்பா. இப்போது ஒரு த்ரெட் இருக்குதுன்னு வையன், அது அவ்வளோ ஃப்ரெஜைலாக தான் இருக்கும். எப்போ அது பிரேக் ஆகும், எப்போ அது உடையும் அப்படிங்கலாம் தெரியாது. அது மாதிரி தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலோடைய லைஃப் ஸ்பேன் மாதிரி தான். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ தூரம் ஹாப்பியாக மனுஷனாக பிறந்ததுக்கு அதுக்கே நீங்கள் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். ஹியூமன் பீயிங்காக இந்த வேர்ல்டில் நம்ம பிறந்திருக்கோம். அதுவே ஒரு ப்ரவுட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டான்ஸா 1 சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்டான்ஸா 2 பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த லாஃப் அண்ட் பி மெரியோடைய கான்செப்ட் தான் இன்சிஸ்ட் பண்ணாலும் பிப்ளிக்கல் கிரியேஷன் ஸ்டோரி ஒன்று சொல்கிறாங்க. ஏன்னா கடவுள் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இந்த உலகத்தை படைச்சார். அப்போ கடவுளை பற்றி சொல்ல நினைக்கிறாரு. எவ்வளோ விஷயம் மெனக்கெட்டிருப்பார் இந்த உலகத்தை படைக்கிறதுக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. இங்கே இருக்கிற நேச்சராக இருக்கட்டும். அப்புறம் ஸ்ட்ராங் ரெட் வைன் பற்றி சொல்ல நினைக்கிறாங்க. அது வந்து கிறிஸ்டியானிட்டி கூட ரிலேட் பண்ணுறாங்க இந்த வைனை வந்து. அப்புறம் காடுடைய ஹாப்பினஸில் தான் இந்த ஃபார்ம் ஆஃப் கிரியேஷன், இந்த கிரியேஷனே உருவாகுச்சு. அப்புறம் இதில் வந்து ஸ்டார்ஸ் எர்த்தெல்லாம் பர்சானிஃபை பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் க்ரியேட் பண்ணது காட் தான் இல்லையா? காட் வந்து சும்மா ஏனோ தானெல்லாம் படைக்கலப்பா. அவர் வந்து ஒரு பர்பஸோடு தான் இந்த கிரியேஷனை உருவாக்குனது. அப்போ அவர் வந்து ஒரு ஜாய்ஃபுல் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்ஸா 2 சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்டான்ஸா 3 பார்த்தீங்கன்னா ரீடர்ஸ்கிட்டே சொல்கிறாரு, நீங்களும் ஹாப்பியாக இருங்க, நீங்களும் ஜாலியாக இருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருங்க, என்ஜாய்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் இங்கே இருக்கிற ஸ்டார்ஸ் எவ்வளோ பிரைட்டாக அந்த நேச்சர்லாம் நம்ம கூட ரிலேட் ஆகுது. அது மாதிரி நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். உங்களோட லைஃப் ஃபுல்லாகவே சிரிப்பும் அப்புறம் அச்சீவ் பண்ணக்கூடிய பர்பஸ்ஃபுல் எண்டவர்ஸ் கூட தான் இருக்கணும். அப்புறம் இந்த ஏர்த்தை பற்றி அப்ரிஷியேட் பண்ணுறாரு. எவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த ஏர்த்தில் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு டியர் க்ரீன் ஏர்த் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இதில் வந்து ஜாய் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஏர்த் கிரியேட் ஆகிருக்கு இல்லையா? இந்த ஏர்த்தை பார்க்கும் பொழுதே கடவுளுடைய சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடாக தான் இந்த க்ரீன் ஏர்த் உருவாகிருக்கு. அப்புறம் எவ்வளோ ஹாப்பியாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுறாங்க. அப்புறம் இந்த போயத்தோடைய ஃபைனல் ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா அகெயின் லாஃப் அண்ட் பி மெரி டுகெதர், எல்லாமே ஒன்றிணைச்சு செலிப்ரேட் பண்ணணும். பாண்ட் லைக் பிரதர்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி ஒற்றுமையோட இணக்கத்தோடு இருக்கணுங்கிறது ஒரு கான்செப்டை. அப்போ லைஃப் அப்படிங்கிறது டெம்பரவரி தான்ப்பா. நம்ம இங்கே வந்து ஒரு இன்னில் தான் நம்ம வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இந்த பிளேஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். இதுவே ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஸ்பீக்கர் நம்ம பாயிண்ட் வந்து ரீடர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருங்க, டான்ஸ் ஆடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், லைஃப் அப்படிங்கிற மியூசிக்கு தகுந்தாற் போல் வாழ்க்கையை வாழ பாருங்கள். இதுதான் அவங்களுடைய கான்செப்டை. ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டு தான். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும், சின்ன சின்ன ப்ளஷர் கிவிங் மொமெண்ட் இருக்கும். லைஃப் அப்படிங்கிறது ஒரு கேம் மாதிரி தான். அந்த கேமை வந்து நல்லபடியாக ப்ளே பண்ணுங்கள். அந்த கேமில் கூட நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு மியூசிக்கல் எலமெண்ட் மாதிரி தான். அந்த மியூசிக் தகுந்தாற் போல் வாழ்க்கையை வாழ பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து செலிப்ரேஷன் கான்செப்டை ஒரு மெயினாக ஜாய் அண்ட் ஹாப்பினஸ், அந்த வார்ம்த், அஃபெக்ஷன் இதெல்லாமே தேவை. ஒரு ஜென்யூன் லவ்வை வந்து ஷேர் பண்ணுங்கள், அது வந்து ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீடர்ஸ்கிட்ட மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. மெயினாக நம்ம மேஸ்ஃபீல்டு வந்து என்கரேஜ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, லைஃப் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளீட்டிங் மொமெண்ட் மாதிரி டக்குன்னு நடந்துட்டு போயிட்டே இருக்கும். எப்போ எது நடக்கும்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதை நினச்சிட்டு இப்போ எதாவது பேடாக நடந்துச்சு அப்படின்னா அதை நினச்சே மீதி லைஃப்பை வாழ்கிறத விட நடந்துருச்சா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஃப் அண்ட் பி மெரிங்கிறது தான் அவருடைய கான்செப்ட்டுங்க. ஸோ இந்த வேர்ல்டில் அந்த லைஃப் போகிற போக்குப்படி நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஹாப்பியாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இதில் ஓவரால் ஐடியாலஜி பார்த்திங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து இருக்கிற இண்டிவிஜுவல் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணுங்கிற பாயிண்ட்டு. அப்புறம் ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஃப்ரூட்டை வந்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஒவ்வொரு விஷயமே லைஃப்பில் என்ஜாய் பண்ணி சியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா கடவுள் கிரியேட் பண்ண அந்த மூன்ஸாக இருக்கட்டும், ஸ்டாராக இருக்கட்டும், இது எல்லாமே ஹியூமன் பீயிங்குடைய ப்ளஷருக்காக தான் கடவுளால் கிரியேட் பண்ணப்பட்டது. ஸோ கடவுளுடைய மீனிங்ஃபுல் க்ரியேஷனை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அட்மயர் பண்ண வைக்கிறாங்க. வேர்ல்டை வந்து கூட கம்பேர் பண்ணுறாங்க. அப்புறம் ஹியூமன் பீயிங்ஸ்லாம் ஒரு டெம்பரரி கெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு ஆர்டினரி பீப்புள் கூட இருக்கட்டுமே, அவங்களோட லைஃப் ரியாலிட்டியில் லவ்வை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், எப்படி ஒன்றிணைஞ்சு வாழணும் அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. இந்த யூனிவர்ஸே, அதான் இந்த உலகமே பிரபஞ்சம் சொல்ல நினைக்கிறாங்களே, இதுவே கடவுளுடைய சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தான். அப்படி இருக்க போய் தான் இந்த மாதிரியான ஒரு வேர்ல்டு கிரியேட் ஆச்சு. அப்புறம் லைஃப்பை வந்து த்ரெட்டோட கம்பேர் பண்ணியிருப்பார். எப்படி லைஃப் ஷார்ட்டோ அதே மாதிரி த்ரெட்டு வந்து ஃப்ரெஜைலாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன். சின்சியராக சிரிங்க, ரொம்ப மனசை விட்டு சிரிங்க, ஹியூமன் பீயிங்காக பிறந்ததுக்கே பெருமைப்படணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்ல நினைக்கிறாரு. அண்ட் அப்புறம் கடவுள் கிரியேட் பண்ண இந்த நேச்சுரல் எலமெண்ட்ஸ் லைக் ஸ்டார்ஸ், எர்த், அப்புறம் அந்த ஸ்கை சொல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் அந்த ஸ்கையில் இருக்கிற அந்த பேர்ட்ஸ், க்ளவுட், ஸ்டார்ஸ் அதெல்லாம் பாருங்கள், அதுவே ஒரு என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லாஃப் அண்ட் பி மெரி சூப்பர்பான போயம்ங்க. அந்த நான் இந்த போயம் பிகின் பண்ணும் பொழுதே, இந்த போயத்துடைய சம்மரி உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு சாங் ஒன்று உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அது என்ன சாங்கிறத முடிஞ்சால் கண்டுபிடிக்க பாருங்கள். அது லைஃப் ரியாலிட்டியை டீச் பண்ணுற நிறைய போயம்ஸில் இதுவும் ஒரு முக்கியமான போயமாக நான் அட்மயர் பண்ண போயம் இது, லாஃப் அண்ட் பி மெரி. இதுதான் ஜான் மேஸ்ஃபீல்டுடைய லாஃப் அண்ட் பி மெரி போயத்தோட சம்மரி. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.